வணக்கம். பிரேக்கிங் நியூஸ். தமிழ்நாட்டின் முக்கிய நகரமான திருப்பரங்குன்றத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் கார் விபத்து சம்பவம் நடந்துள்ளது. அதைத் தொடர்ந்து மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் அவர்கள் ஸ்டாலினுக்கு விடுத்த கடுமையான எச்சரிக்கை குறித்து விரிவான மற்றும் முழுமையான தகவல்களுடன் உங்களை இன்று சந்திக்கிறோம். நேற்று மாலை சுமார் 6 மணியளவில் திருப்பரங்குன்றம் கோயில் அருகேயுள்ள நெரிசலான பகுதியில் எதிர்பாராத முறையில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. முதலமைச்சரின் கான்வாய் வாகனங்களில் ஒன்று வேகமாக வந்த வாகனத்துடன் ஒரு சிறிய விபத்தில் சிக்கியதாக நம்பகமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிடைத்த ஆரம்பகட்ட தகவல்களின்படி இந்த விபத்தில் முதலமைச்சருக்கு எவ்வித உடல் பாதிப்பும் இல்லை என்றும் அவரது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சில காவலர்களுக்கு மட்டுமே லேசான காயங்கள் ஏற்பட்டதாகவும் அதிகாரப்பூர்வமாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்த காவல்துறையினர் மிகவும் திறம்பட நிலைமையை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். இந்த விபத்துக்கான சரியான காரணம் குறித்து விரிவான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. நேரில் கண்ட பொதுமக்கள் மற்றும் சாட்சிகள் எதிர்பாராத விதமாக சாலையின் குறுக்கே திடீரென வந்த ஒரு வாகனம் அல்லது வனவிலங்கு போன்றது காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என ஒருமித்த கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து செய்தி வெளியான உடனேயே தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு மற்றும் விவாதங்கள் ஏற்பட்டது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு எதிர்க்கட்சிகள் பல்வேறு கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளன. குறிப்பாக பாஜகவின் முக்கிய தலைவரும் மத்திய இணை அமைச்சருமான எல். முருகன் முதலமைச்சரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் சாலை பாதுகாப்பு தொடர்பான குறைபாடுகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். கடந்த சில மாதங்களாகவே திருப்பரங்குன்றம் பகுதியில் நடைபெறும் சில முக்கிய நிகழ்வுகள் தொடர்பாக மாநில அரசுக்கும் சில இந்து அமைப்புகளுக்கும் இடையே தொடர்ச்சியாக கருத்து வேறுபாடுகள் மற்றும் மோதல்கள் இருந்து வருகின்றன. குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான முக்கிய விவகாரத்தில் மதராஸ் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னரும் அரசு தரப்பில் பல்வேறு தடங்கல்கள் மற்றும் தாமதங்கள் ஏற்பட்டதாக முருகன் ஏற்கனவே கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த அரசியல் சூழ்நிலையில் முதலமைச்சரின் கார் விபத்து குறித்த செய்திகள் அரசியல் களத்தில் மேலும் அதிக சூட்டு மற்றும் பரபரப்பை கிளப்பியுள்ளன. இந்த விபத்து குறித்து நேரில் பேசிய மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப விவகாரத்தில் உடனடியாக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் தெளிவான அனுமதி வழங்கிய போதிலும் அதை செயல்படுத்துவதில் மாநில அரசு முழு அலட்சியம் காட்டுவதாக அவர் கடுமையாக குற்றம் சாட்டினார். அதோடு தீபம் ஏற்ற அனுமதி மறுக்கப்பட்டதால் ஏற்பட்ட மன உளைச்சலில் ஒரு குறிப்பிட்ட நபர் உயிரிழந்த கொடிய சம்பவம் குறித்தும் முருகன் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தார். அவர் மேலும் கூறுகையில், மாநில அரசு மக்களின் மத உணர்வுகளுக்கு எவ்வித மதிப்பளிக்காமல் செயல்படுகிறது என்றும் இதுபோன்ற பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் நிகழ்வுகளுக்கு முதலமைச்சரே நேரடியாக பொறுப்பு என்றும் கடுமையாக சாடினார். இந்த முழு விவகாரம் குறித்து ஒரு முழுமையான மற்றும் நேர்மையான விசாரணை உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகள் மற்றும் சம்பவங்கள் நிகழாமல் இருக்க தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த விபத்து சம்பவமும் அதைத் தொடர்ந்து எழுந்த அரசியல் சர்ச்சைகளும் குறித்து காவல்துறை மற்றும் மாநில அரசு தரப்பிலிருந்து விரிவான அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் மற்றும் அறிக்கைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. விபத்தில் லேசான காயங்களுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான முழு சிகிச்சை உடனடியாக அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே பொதுமக்கள் அனைவரும் அமைதியாக இருக்குமாறும் சமூக வழிகளில் பரவும் வதந்திகளை நம்பாமல் உண்மை தகவல்களை மட்டும் பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த முக்கிய செய்தி குறித்து தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் புதிய விவரங்கள் மற்றும் சம்பவங்கள் குறித்து அடுத்த செய்தித் தொகுப்பில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.